ஒரே நாளில் 3 ஃபங்க்ஷன் 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் எப்படின்னு பார்ப்போமா. காலையில் கிளம்பி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே அத்தை வீட்டில் காது குத்து, அதுக்கு கிளம்பியாச்சுங்க. நைட்டே சொல்லி அனுப்பியிருந்தாங்க காலையில் நேரமே வந்துட்டு தாம்பூலத்தட்டில் எடுக்கிறக்கு ஆள் வேணும் அப்படின்னு. சரி எடுத்து முடிச்சு காது குத்தையும் பார்த்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு வண்டி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அவினாஷியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ரிலேஷன் வீட்டில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன். மார்னிங் மேரேஜ்க்கு போக முடியாது, ஆஃப்டர்நூன் ரிசப்ஷனுக்கு போயிடலான்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் டிஸ்கஷன். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் பார்த்தோன்னே ஒரு டிஸ்கஷன் போடாமல் இருக்க முடியுமா. டிஸ்கஷன் போட்டு முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிளையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பணப்பட்டி தான். பணப்பட்டி வந்து என்னோடய மாமியாரோட ஊர். அங்கே கோவில் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு எனக்கு பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்க. எப்போ அங்கே போனாலும் எனக்கு ஒரு ஃபீல் குட் வைப்ஸ் தான் கொடுக்கும். ஏன்னு தெரியல, எனக்கு அந்த ஊர் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த விண்மில்லாம் இன்னுமே அதோட லவ் எனக்கு குறையவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தால் தாம்பூல போய் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு கிளம்பலாங்கும் போது ஹஸ்பண்டோட அக்காவை பார்த்தாச்சு. அவங்க வந்து அண்ணி வந்து விலையில் வாங்கி தரவான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. வந்து முறையாமே அண்ணி தான் விலையில் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு. சரி உனக்கு பிடிச்ச விலையினா எனக்கு இந்த பிளாக் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரின்னு எடுத்து விலையிலையும் போட்டு கலகலன்னு சவுண்டோட அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு.